டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய 36வது படம் என்ஜிகே படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே 1ஆம் தேதி, இந்த படம் மே 31ஆம் தேதி அப்படின்னு அந்த செல்வராகவன் போர்ஷன்ல 36வது படம் என்ஜிகே அந்த டாபிக் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்து சூர்யா 37க்கு வந்தா காப்பான். ஸோ நம்ம கேவியான டைரக்ஷன்ல ரீசெண்டா தான் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா வேற லெவல் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ சூர்யா 38 இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் மேல அப்டேட்டா வந்துச்சு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. சோ சூரரை போற்று அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு டைட்டிலா வச்சிருக்காங்க. சோ டைட்டில் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. அவங்க டிசைன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஒரு ஃபிளைட்டுக்கு கீழே நம்ம சூர்யா அவர்கள் வேஷ்டியை மடிச்சு கட்டின மாதிரியான ஒரு புகைப்படத்தோட அப்படியே வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மேல அந்த ஃபிளைட்டை பார்த்துட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுவே பாத்தீங்கன்னா படத்துக்கான கியூரியாசிட்டியை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. சோ இப்போ இந்த சூர்யா 38 சூரரை போற்று இந்த படத்துக்கான ஸ்டோரி லைன் என்ன தீம்ல இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் ஏர் டக்கான் கேப்டன் ஆகிய கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த சூர்யா 38 அப்படின்ற இந்த படத்துக்கான கதை அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கோபிநாத் கேரக்டர் தான் நடிகர் சூர்யா அவர்கள் ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ கோபிநாத்தோட கேரக்டர் அப்படின்ற போது அவருடைய லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. சோ அவர் ஒரு ஏர் டக்கான் கேப்டன் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவருடைய காம்படிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்ல. சோ அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஆகிய நம்ம பாரமவுண்ட் ஏர்வேஸ் அவங்கள பத்தியும் நிறையவே இந்த படத்துல பேச போறாங்களாமா. சோ ரெண்டு ஏர்வேஸ் கேப்டன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் எல்லாம் பேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த படத்துக்கான கதை இருக்க போகுது. பட் ஏன் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம சூர்யா அவர்கள் வேஷ்டி பிளாக் ஷர்ட் போட்டிருந்தாரு அப்படின்றதுதான் ஒரு இது. சோ கேப்டனா நடிக்கிறாரு அப்படின்னா அந்த கேப்டன் யூனிஃபார்ம்ல இருக்கணும், இல்ல ஒரு கோட் சூட் போட்டிருக்கலாம், இல்ல ஒரு டிஷர்ட் ஜீன் போட்டிருக்கலாம். சோ எதுக்காக வேஷ்டி சட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்திருக்கு. சோ கண்டிப்பா ஒரு டீடைல்டு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல. சோ இன்னும் படத்துக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு அபிஷியல் அப்டேட் வந்தாதான் சோ இன்னுமே கன்ஃபார்மா பண்ண முடியும். சோ படத்துக்கான ஸ்டோரி இதுதான்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா சொல்ல முடியும். சோ இப்போதைக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா ஏர் டக்கான் கேப்டன் கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாறு. கோபிநாத்தா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடிக்க போறாங்க. சோ அவங்களுடைய காம்படிட்டர் ஆகிய பாரமவுண்ட் ஏர்வேஸ் பத்தியும் இந்த படத்துல நிறைய பேச போறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த படத்துக்கான கதை குறித்த அப்டேட் தான் வந்திருக்கு. சோ சூர்யா 38 இந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா 37 ஆகிய காப்பான் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ஜிகே படம் பாத்தீங்கன்னா மே 31ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ மே எண்ட்ல 36வது படமான என்ஜிகே, ஆகஸ்ட் எண்ட்ல நம்ம 37வது படமான காப்பான் அப்படின்னு பேக் டு பேக் படத்தை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ சுதா கங்காரோட டைரக்ஷன்ல இந்த படமும் 2019ல ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் சூர்யா அவர்கள் 3 படம் ரிலீஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது இந்த வருஷமே பாத்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, நீங்க இந்த 3 படங்கள்ல எந்த படத்தை பிக்ஷன்ல பாக்கிறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.